சர்மிளா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது ஆட்சி கவிழ்ப்புக்கு முயன்றதாக ஒரு குதிரை பேர வழக்கு, மற்றொரு வழக்கு டாஸ்மாக் முறைகேடு வழக்கு. இதில் ஆட்சி கவிழ்ப்புக்கான குதிரை பேர வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தாம் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்ஜாமீன் மனு தொடர்பாக வழக்கறிஞர்களுடன் ஆலோசிக்க இருப்பதால் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் குதிரை பேர வழக்கில் நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்திடுவதற்கான அந்த கால அவகாசத்தை ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை விலக்கு அளிக்க வேண்டும் என்று அவர் கோரியிருக்கிறார். ஏற்கனவே அந்த குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் பெற்ற சூழ்நிலையில் அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நாள்தோறும் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அவர் கடந்த 2-3 நாட்களாக அந்த கையெழுத்து இட முடியவில்லை. அதற்கு காரணமாக கூறப்படுவது டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அவருடைய இல்லங்கள், அலுவலகங்கள் மற்றும் அவருடைய நண்பர்களின் இல்லங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியது. இப்போது இந்த குதிரை பேர வழக்கில் அவர் முன்ஜாமீன் பெற்ற போதும் இந்த நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்திட விடாமல் போனதற்கு டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் நடத்தப்பட்ட சோதனையும் அதற்காக முன்ஜாமீன் பெறுவதற்கு உச்சநீதிமன்றத்தில் தாம் முறையீடு செய்திருப்பதும் தான் காரணம் என்பதால் அங்கு வழக்கறிஞர்களோடு ஆலோசனை நடத்த வேண்டியிருப்பதாலும் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு இன்று பிற்பகலில் விசாரணைக்கு வர இருப்பதாலும் தமக்கு 5ஆம் தேதி வரை, ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்திடுவதற்கு ஒரு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் புதிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். இதனால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆட்சி கவிழ்ப்புக்கான குதிரை பேர வழக்கு, டாஸ்மாக் முறைகேடு வழக்கு, 2 வழக்குகளிலும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வழக்கில் குதிரை பேர வழக்கில் அவர் முன்ஜாமீன் பெற்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வருகிறார். அதற்கு விலக்கு அளிக்க கோரி இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இதற்கிடையே உச்சநீதிமன்றத்தில் அவர் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்படாமல் இருப்பதற்காக முன்ஜாமீன் வழக்கு இன்னும் சற்று நேரத்தில் 1 மணி அளவில் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. சர்மிளா.